திருவாரூரில் பெய்த தொடர் மழையால் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேத பல கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள சம்பா பயிர்கள் குறுவை எல்லா பயிர்களும் நீரில் மூழ்கி இருக்கு. இப்ப நான் இருக்க இடம் பார்த்தோம்னா காவனூர் பகுதி, அதாவது திருவாரூர் அருகே உள்ள காவனூர் பகுதி. இந்த பகுதியில ஒரு 500 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த பயிர்கள்லாம் நடப்பட்டு கிட்டத்தட்ட 60 முதல் 70 நாள் நிலையில தற்போது இந்த பயிர் எல்லாமே கதிர்விடும் பருவம். அதை நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த பயிர்கள் மேல பார்க்க பசுமையா இருந்தாலும் இந்த வேர்பகுதி எல்லாமே நீரில் மூழ்கி அழுக தொடங்கி இருக்கு. இதனால இந்த பகுதி விவசாயிகள் கடுமையா பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த பயிர்கள் மழை நீர் வடிஞ்சா கூட இதுல பாதிப்பு மீள முடியாது பகுதி விவசாயி சொல்றாங்க. இந்த விவசாய நிலத்துல தண்ணி தேங்கி நிற்க காரணம் என்ன என்பது பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த காமராஜ் நம்ம இருக்க அவர்கிட்ட கேட்போம். ஐயா, இப்ப இந்த பகுதியில விவசாய நிலத்துல தண்ணி தேங்கி நிற்கிற காரணம் என்னங்க? ஐயா, இங்க காட்டாறுன்னு ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்கு, வடிகால் ஆறு. அந்த வடிகால் வாக்கியால பல முறை சொல்லியாச்சு, அரசு அதிகாரிகிட்டையும் சொல்லியாச்சு. அதை தூர்வாரி எங்களுக்கு சுத்தமா தூர்வாரி கொடுத்து அந்த வடிகாலை வெட்டி கொடுத்தாங்கன்னா தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வடிகால் வசதி இல்லாதனால தான் தண்ணீர் விவசாய நிலங்கள் தேங்கி இருக்கா சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பகுதியை சேர்ந்த மோகன் நம்மோட இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பயிர் அழுகுனால எத்தகைய பாதிப்பு சந்திச்சுட்டு வரா என்பது அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா, இப்ப என்ன பாதிப்பு நீங்க சந்திச்சுட்டு வரீங்க? இப்போ 70 நாளா அதுங்க நட்டு இதுவே கதிர் வர பக்குவத்தில் இருக்குது. இது எந்த விதமான தண்ணி வடியாமல் அப்படியே வெக்கி போய் நின்றுட்டு இருக்கு. எல்லாம் கீழே உள்ள தூரெல்லாம் அப்படியே அழுகி போச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு மறுவாழ்வுக்கு அனுக்கணும்னா இந்த மேல ஆதாரமே இந்த விவசாயம் தான் எங்களுக்கு, வேற எந்த விதமான இதுவும் இல்லை. அதனால எங்களுக்கு இந்த தூர் வராமையும் தண்ணி லேட்டா வந்ததுனாலையும் எங்களுக்கு எந்த விதமான இது இல்லாம நாங்க வெக்கி போய் நின்றுட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு ஏக்கருக்கு கிட்ட 20,000 தாண்டி செலவு பண்ணிருக்கோம். இதுவரை எந்த விதமான இது எடுக்கவே இல்லை. இங்க உள்ள யாருமே எங்களை பாக்கலங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பகுதியில் உள்ள நீர்நிலை தூர்வாரினால் மட்டுமே எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்பு தப்பிக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் திருவாரூர் ராஜசேகருடன் தேனி பாலாஜி.